ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜர்தோசி கிளாஸில் ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு கிளாஸில் ஜர்தோசி வச்சு செயின் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சாதி அப்படிங்கிற ஜர்தோசி எடுத்திருக்கேன். ஜர்தோசியில் மொத்தமாக 3 டைப்ஸ் இருக்குது. அந்த 3 டைப்ஸோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஜர்தோசி தான் ஸ்டிச்சஸில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இது வந்து எல்லா கலர்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் க்ரீனும் பிங்க்கும் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஜர்தோசியை நம்ம தனியாக எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு பிகினராக இருக்கும்போது ஒன்றாவே கட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு ஜர்தோசி லென்த்தாக இருக்குமா, அதை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஜர்தோசி லென்த்தாக இருக்குமா, அதை எண்டில் பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து இழுத்து விடணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக இழுத்து விடணும். அப்போ ஏன் இதை இழுத்து விடுறது அப்படின்னா, ஜர்தோசிக்குள்ளே நீடில் இன்செர்ட் பண்ணும்போது ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சிக்காமல் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுக்கிட்டு, ரொம்ப இல்லை, லைட்டாக, ரொம்ப இழுத்திங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் மாதிரி வந்துடும் வெளியில். லைட்டாக இந்த மாதிரி வந்து லைட்டாக இந்த மாதிரி இழுத்து விடுங்க. அதாவது எண்டும் பிடிச்சிக்கிட்டு, நான் ஒரு எண்டும் இன்னொரு எண்டும் பிடிச்சிக்கிட்டு லைட்டாக இப்படி இழுக்கணும், ரொம்ப இழுக்கக்கூடாது. அந்த மாதிரி இழுத்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு கொஞ்சம் சுருண்டு இருக்கும். அந்த ஜர்தோசியெல்லாம் இப்போ எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி அதாவது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இழுத்து விட்டதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அந்தளவுக்கு இழுத்து விட்டால் போதும். ரொம்ப இழுத்திங்க அப்படின்னா ஸ்டிச் வந்து பண்ண முடியாது. இழுக்காமல் இருந்தாலுமே ஸ்டிச் வந்து வராது. அப்போ வந்து கரெக்டான இதில் வந்து இழுத்து விடணும் ஜர்தோசியை. இழுத்துட்டு நம்ம வந்து கரெக்டாக சைஸ் வச்சு கட் பண்ண போகிறோம். இது எப்படி கட் பண்ண போகிறோம்னா, ஜர்தோசி கட் பண்ணுறதுக்கு நியூவாக கட்டர் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம செயின் ஸ்டோனு, பைப்பிங் த்ரெட் இதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, எப்போதும் யூஸ் பண்ணுற கட்டரில் நம்மளுக்கு வந்து பழசாயிடுச்சு அப்படின்னா ஜர்தோசி வந்து கட் பண்ண முடியாது. அதனால் ஒரே கட்டிங்கில் வந்து ஜர்தோசி வந்து பிசிறு இல்லாமல் கட் பண்ணணும். அதுக்காக தான் நியூவாக எடுத்துக்க சொல்கிறது. இதை எப்படி சைஸ் வச்சு கட் பண்ணணும் அப்படின்னா, எல்லாருமே சென்டிமீட்டர் வச்சு கணக்கு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்த மாதிரி அளந்து வச்சு கட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஆமாம் தானே? இது வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணவே மாட்டோம். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க, ஆனால் வந்து இந்த மாதிரி கட் பண்ணவே மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 4ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த நடுவில் வந்து கட் பண்ணிவிடுங்க. எட்ஜஸில் நடுவில் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த இடம் சேமாக வர்றதுக்கு லைட்டாக வந்து கட் பண்ணிவிடுங்க. அதாவது 4 இதுவுமே வந்து ஒரே சைஸஸில் இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த விரல் இருக்குல்ல, இந்த விரலுக்கு நடுவில் ஜர்தோசியை கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இந்த விரலில் வச்சு தான் நம்ம சைஸ் பண்ணி கட் பண்ண போகிறோம், லெவல் பண்ணி கட் பண்ண போகிறோம். அதாவது இப்போ வந்து நான் செயின் ஸ்டிச் போடுற அளவுக்கு சைஸ் தேவை. அப்போ வந்து ஒரு சைஸ் வந்து நீங்கள் கட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. இப்போ இதே சைஸில் வந்து மற்றதை நான் கட் பண்ணி எடுக்கணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து முன்னாடி கொண்டு வந்துட்டு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கட் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்படி தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்குமே கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்டார்டிங்லேயே சேமாக வந்துடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம 25 ஸ்டிச்சஸ்க்கு மேலே பார்க்க போகிறோமா, அப்போ வந்து ஒவ்வொரு ஜர்தோசி ஒர்க்குக்கும் நம்ம கட் பண்ணுவோம். அப்போ அந்த ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற வரைக்குமே நம்ம கட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இந்த மாதிரி லெவல் பண்ணி நம்மளே வந்து கரெக்டாக வச்சு கட் பண்ண கற்றுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் சென்டிமீட்டர் கணக்கு வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் சீக்கிரமாக வந்து வேலையை முடிக்க வைக்க முடியும்.
ஸ்டார்டிங்கில் எல்லா ஜர்தோசியும் ஒரே சைஸில் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கண்டிப்பாக ஈஸியாக வரும். நம்ம ஒவ்வொரு வாட்டி ஜர்தோசி வந்து முன்னாடி இழுத்து வைக்கும்போது இந்த இடத்துல கரெக்டான சைஸஸில் 4மே இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு தான் நம்மளுக்கு. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீதி வந்து கட் பண்ணுங்கள். இப்படி கட் பண்ணும்போது ஒரே கட்டில் கட் ஆகணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஒர்க்குக்கும் தனித்தனியாக கட் பண்ணுங்கள். இப்போ வந்து 4-5 ஜர்தோசி எடுத்து ஒன்றா வச்சு கட் பண்ணி ஒரே வாட்டியே கட் பண்ணி முடிச்சுக்கிறேன் அப்படின்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து எல்லா ஜர்தோசியுமே வேஸ்ட்டில் தான் நம்மளுக்கு போகும். அதாவது கண்டினியூஸ் ஸ்டிச்சுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ஜர்தோசி நீங்கள் கட் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸ் ஸ்டிச்சுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஜர்தோசியெல்லாம். ஆனால் நம்ம வந்து நிறையா கண்டினியூஸ் ஸ்டிச்சை தாண்டி நம்மளுக்கு நிறைய ஸ்டிச்சஸ் வந்து இருக்குது. அதுக்கெலாம் வந்து ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒவ்வொரு சைஸில் வந்து நம்ம கட் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தனித்தனியாக, அதாவது ஒன்று அப்படி எடுத்து அதை ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி பழகுங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜர்தோசினாலே வேஸ்ட் ஆகும் தான். நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வேஸ்ட் ஆகும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் பொறுமையாக லெவல் பண்ணி கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஜர்தோசியில் செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்களுமே இந்த மாதிரி தேவையான அளவுக்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் தேவைப்பட்டால் நான் சொன்ன மாதிரி மறுபடியும் கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 25 ஸ்டிச்சுக்குமே மாற்றி கட் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்டிச்சஸ் முடிக்கும்போது நம்மளுக்கு எந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்மளுக்கே வந்துடும். இதுதான் கரெக்டான ப்ராசஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டிச் வந்து பார்க்க போகிறோம். நான் டபுள் கலர் யூஸ் பண்ணி ஜர்தோசி செயின் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஒன்று பிங்க்கு, இன்னொன்று வந்து க்ரீனு. நான் க்ரீனையுமே இதே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து 2 கலரில் ஜர்தோசி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே சைஸில், அதாவது 2 கலருமே ஒரே சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம என்ன நீடில் யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச்சஸ் போட போகிறோம் அப்படின்னா, நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸில் நீடில் வாங்கிக்கோங்க. இதில் ஃப்ரெஞ்ச் நாட்லேருந்து ஜர்தோசி ஒர்க்லேருந்து எல்லா ஒர்க்குக்குமே பண்ணுறதுக்கான நீடில் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் நம்பர்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும், இது வாங்குறதா அது வாங்குறதான்னு. அதனால இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து வாங்கிக்கோங்க. இதுலேருந்து நான் இதுலேருந்து தான் ஒரு நீடில் எடுத்திருக்கேன். இந்த இடம் இருக்குல்ல, கோர்க்கிற இடம் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் இதில். அதே மாதிரி இந்த நீடில் ஃபுல்லாகவே ரொம்ப தின்னாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஜர்தோசிக்குள்ளே இது போயிட்டு வெளியில் வரணும். இங்கே பாருங்கள், ஜர்தோசிக்குள்ளே போயிட்டு இப்படி வெளியில் வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு பார்த்து இந்த மாதிரி நுழைச்சி பார்த்துட்டு கூட நீங்கள் அந்த நீடில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் நீடில் தான் இந்த ஒர்க்கை நம்ம பண்ண போகிறோம். இது காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். ஷூயிங் த்ரெட்டு தான். காட்டன் த்ரெட் எடுத்து இந்த ஜாக்கெட்டுக்கெலாம் ஹூக் கட்டுறதுக்கு நம்ம வந்து கோப்போம்ல, அந்த மாதிரி கோத்து எடுத்துக்கணும். ஒரு எண்டையும் இன்னொரு எண்டையும் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நீடில் விட்டு கோத்து எடுத்துக்கணும். அதாவது நம்ம நார்மலாக ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கெலாம் கோப்போம்ல, 6 ஸ்டாண்ட்ஸு 8 ஸ்டாண்ட்ஸு இந்த மாதிரி 5 ஸ்டாண்ட்ஸ் இந்த மாதிரி எடுத்து அந்த மாதிரி டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து கோத்து 4 ஸ்டாண்ட்ஸாக நாட் போட்டு எடுத்துக்கிறோம். கொஞ்சம் பெரிய நாட்டாக போடுங்க. எப்போதுமே ஆரி ஒர்க்குன்னு வந்துட்டாலே கொஞ்சம் பெரிய நாட்டு போடுறது சேஃப்டி நம்மளுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து நம்ம பார்க்கலாம். எடுத்துட்டு அடியிலேருந்து நீடில் வந்து குத்தி வெளியில் எடுக்கிறோம். எடுத்துட்டு கட் பண்ணதுலேருந்து ஒரு ஜர்தோசியை நீடியில் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே போட்டு கீழே இழுக்கிறோம். நீடியில் பொறுமையாக இழுங்க. இந்த இடத்துல வரும்போது ரொம்ப அப்படியே பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா ஜர்தோசியே வெளியில் ஸ்ப்ரிங் மாதிரி கலந்துக்கிட்டு அடியில் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. இந்த சைடு கையில் பிடிச்சிக்கிட்டு மடக்கி விட்டு பொறுமையாக இழுத்துக்கலாம்.
இந்த மாதிரி தான் இந்த ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஜர்தோசி எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஏற்கனவே போட்ட ஜர்தோசிக்கு ஜர்தோசிக்கு உள்ள கார்னரில் நம்ம வந்து நீடியில் வெளியில் எடுக்கிறோம். எடுத்துட்டு இன்னொரு ஜர்தோசி, அதாவது 2 கலர் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இன்னொரு ஜர்தோசியை நம்ம வந்து இதுக்குள்ளே நம்ம வந்து வைக்க போகிறோம். இது எப்படின்னா, இதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஏற்கனவே பஞ்ச் பண்ணதுக்கு நீடிலில் ஜர்தோசி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஏற்கனவே பஞ்ச் பண்ணதுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம் உள் பக்கமாக. அதாவது ஏற்கனவே போட்ட செயினுக்கு உள் பக்கமாக தான் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு இந்த ஜர்தோசியை இப்படி வந்து க்ரீனை வந்து பிடிச்சிக்கிட்டு திரும்பவும் வந்து ஜர்தோசிக்கு உள் பக்கமாக ஸ்டிச் வந்து கொடுக்குறோம். உள் பக்கமாக ஸ்டிச் கொடுத்து அதுக்கு பக்கத்துலேயே திரும்பவும் ஸ்டிச் பண்ணி இன்னொரு செயின் வந்து போடுறோம். ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். நம்ம வந்து வேகமாக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். நம்மளுக்கு இந்த கோடு வந்து நம்ம ஏற்கனவே ட்ரா பண்ண கோடு வந்து ரொம்ப முக்கியம். எல்லா ஸ்டிச்சஸ்லையுமே ட்ராயிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சாதாரண கோடாக இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னா நம்ம ட்ரேஸ் கரெக்டாக ட்ராயிங் பண்ணிவிட்டு பண்ணும்போது தான் நம்மளோட ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ ஏற்கனவே போட்ட செயினுக்குள்ளே நான் நீடில் வந்து வெளியில் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் இதுக்கு பக்கத்தில் நம்ம ஏற்கனவே பஞ்ச் பண்ணதுக்கு பக்கத்துலேயே திரும்பவும் பஞ்ச் பண்ணி இன்னொரு செயின் வந்து போடுறோம். இன்னொரு செயின் போட்டு லெஃப்ட் ஹேண்டால் இதை வந்து நம்ம பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு நீடில் வந்து அடியிலேருந்து குத்தி வெளியில் எடுங்க. குத்தி வெளியில் எடுத்துட்டு இன்னொரு செயின் இப்போ வந்து ஒவ்வொரு கலர் மாற்றி மாற்றி நம்ம பண்ணுறோம். நீங்கள் சிங்கிள் கலரில் கூட இந்த ஸ்டிச் வந்து பண்ணலாம். இந்த ஸ்டிச் வந்து எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு கலர் வச்சு கூட பண்ணிக்கலாம். நான் டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ நீங்கள் 3 கலர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், 2 கலர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவை இந்த ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஒவ்வொரு செயினுக்கு நடுவுலையும் நம்ம வந்து வெளியில் எடுக்கிறோம். எடுத்துட்டு நம்ம வந்து அதே மாதிரி ஸ்டிச் கொடுக்குறோம். ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போதும் ஜர்தோசி இழுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம லாக் ஸ்டிச்லாம் இதில் போடலை, அதனால் நம்மளுக்கு ஜர்தோசி தூக்கிட்டு தான் வரும். இந்த லெஃப்ட் ஹேண்டால் பிடிச்சி இழுத்து வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஸ்டிச் வந்து கண்டினியூ பண்ணணும். ஜர்தோசி ஒர்க்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாகிடும். இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே ப்ராக்டிஸ் தான். ப்ளவுஸில் யூஸ் பண்ணவே இல்லை. அதனால் நீங்கள் பயப்படாமல் வந்து வரலன்னு நினச்சி கவலைப்படாமல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா வந்து ஈஸியாக வந்து மாறிடும். இப்போ வந்து எப்படி எண்ணாட் போடணும்னா, இதுக்கு பக்கத்தில் இப்படி பஞ்ச் பண்ணி கீழே எடுக்கிறோம். கீழே எடுத்துட்டு நம்ம எப்போதும் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி
2 வாட்டி மட்டும் சுற்றிட்டு இதுக்குள்ளே வந்து போடுறோம். இந்த நாட் வந்து எப்போதுமே ஃப்ரெஞ்ச் நாட் போடுற மாதிரி தான் போட்டுட்டு இழுக்கிற மாதிரி 2 சுற்று தான் சுற்றுனதுனால அடியில் ஈஸியாக போயிடும். இந்த நாட்டை வந்து கொஞ்சம் நல்லா கீழே இழுத்து விடணும். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கீழே போகிற மாதிரி நம்ம இழுத்து விடணும். எனக்கு வந்து ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சும் இப்படி தான் வந்திருக்கு. நீங்களுமே இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நெக் லைனில் யூஸ் பண்ணிக்கலாம். நெட் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணுறோம்ல அதோட கார்னரில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சஸ் வந்து எந்த இடத்துல வேணாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ஃப்ளவருக்கு அவுட்லைனாக கூட கொடுத்துக்கலாம். ஒரு ஷேப்புக்கு ஃபில்லிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டிச். அதாவது நெருக்கமாக பக்கத்தில் போட்டு ஃபில்லிங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பாய்.